மக்கா, சென்னை ஏர்போர்ட்டில் பரிசு பொருள் கடை ஒன்று இருக்குது. அந்த கடையோட ஓனர் சபீர் அலி இவர் என்ன பண்ணியிருக்காரு, 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்கத்தை சிறுக கடத்தியிருக்காரு. யாரு சாமி நீ இம்புட்டு கடத்தியிருக்கா, உனக்கு யார் கடைபிடிச்சு கொடுத்ததுன்னு கேட்டால் அவர் பாஜக மாணவர் அணி நிர்வாகி பிருத்திவின்னு ஒருத்தரை கை காட்டுறாரு. யார் இந்த பிருத்திவின்னு கேட்டால் அண்ணாமலைக்கு நெருக்கம்னு சொல்கிறாங்க. விவரம் தெரிஞ்சவங்க சொன்ன இந்த தகவலை கேட்கையில் மகாபிரபு இங்கேயும் நீங்களா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. என்னமோ மக்கா, உத்தமர் காந்தியின் மறு உருவம் மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நாட்டில் என்ன தகுடுநத்து நடந்தாலும் இவங்க பேர் அதில் அடிபடுது. சந்தேகங்கள்லாம் விசாரணையில் தெளிவாகும் போது இன்னும் விவரமாக பேசலாம். இப்போ போய் குறுஞ்செய்திகளை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை பார்ப்போம். சென்னையில் குழுன்னு போக வேண்டிய கவர்மெண்ட் ஏசி பஸ்ஸு கபகபன்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கியா. திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கவர்மெண்ட் பஸ்ஸுகளை சரிவர மெயின்டைன் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு தீ விபத்து. திருநெல்வேலி பக்கம் மறுபடியும் மாணவர்களுக்குள்ள சாதி ரீதியான மோதல் நடந்திருக்கு. இந்த மோதலில் 2 மாணவர்கள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. என்னமோ வருஷம் நடந்ததே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் எதையும் கவனித்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலை. வந்தான் 2 ஆபாச வீடியோ 4 ஆடியோ ரிலீஸ் பண்ணான். கோடியாக பணம் சுருட்டுனான். லண்டனில் செட்டில் ஆகுறான் அப்படின்னு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இம்புட்டு விளக்கமாக எழுதினவர் யாரை சொல்கிறாருன்னு எழுதாமல் விட்டார். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்கப்பா. மக்கா, ஏதாவது தப்பு பண்ணால் பிடிச்சி ஜெயிலில் போடுவோம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு மெத்த வெட்டமைன்னு கடத்துறாரு. அது என்ன ஜெயிலா இல்லை கடத்தல் கும்பலோட தலைமை செயலகமா? இதுதான் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஐயா ஸ்டாலின் போதைப் பொருட்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை. எப்படி தீவிர நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் வச்சு சாராயம் குடிக்கிறாங்க, கஞ்சாவுக்காக கொலை பண்ணுறாங்க, ஜெயிலுக்குள்ளே உட்காந்து மெத்து கடத்துறாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் மொத்தமாக அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல கள்ளச்சாராயத்தை பாருங்கள். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது. விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. ஐயா, நீங்கள் உறுதி பூண்டதெல்லாம் இருக்கட்டும், இதை கொஞ்சம் பாருங்க. விழுப்புரம் புது பஸ் ஸ்டாண்டில் சாராய பாக்கெட்டோட அண்ணாச்சி அலம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பழைய வீடியோன்னு நினச்சிடாதீங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்க. எம்புட்டு அழகா பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் பல பேர் பார்க்கையில் சிந்தாமல் சிதறாமல் பொறுமையாக சரக்கை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. விழுப்புரம் டவுனில் வழுதரெட்டின்னு ஒரு ஏரியா இருக்காமே, அங்கே இருந்து தான் வாங்கிட்டு வந்தா அப்படியா. ஸ்டாலினியா, உறுதியாக இருக்கும், வலுவாக இருக்கும், சர்வாதிகாரி ஆகிடுவேன், எச்சரிக்கிறேன்னு டயலாக் பேசினா மட்டும் போதாது. பேசுகிறத நிறுத்திட்டு செயலில் காட்டணும். கள்ளக்குறிச்சி டவுனுக்குள்ளே சாராயம் குடித்து 68 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயமெல்லாம் கூட இன்னும் செஞ்சு முடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே அடுத்தடுத்து கள்ளச்சாராய வியாபாரம் நடக்குது. திருப்பூர், கோவை, திருவண்ணாமலை, விழுப்புரம் எல்லா பக்கமும் நடக்குது. இதில் விளம்பர கவர்மெண்ட் வெக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சாராயத்தை காட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சு விற்கலை, டவுனுக்குள்ளே விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுத்தா, சரியான நடவடிக்கை எடுத்தா இந்த வியாபாரம் நடக்குமா? மக்கா, உங்கள் யோசனைக்கே விட்டுருதேன், நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. சென்னையின் பெருங்களத்தூர் இருக்குல்ல, அங்கே தொழில் போட்டியால் ஒரு இரட்டை கொலை நடந்திருக்கு. 2 பேர்த்த வெட்டி கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி என்னையா தொழில் பகை? என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கஞ்சா வியாபாரம். கஞ்சா விற்கிறதுல போட்டி போட்டு கொலை நடந்திருக்குது.
தாம்பரம் பக்கத்தில் இருக்கிற புது பெருங்களத்தூர் குண்டுமேடு சுடுகாடு கிட்ட 2 இளவட்ட பசங்களை யாரோ வெட்டி கொலை பண்ணியிருந்தாங்க. இறந்தது யாருன்னா ஜின்னா மற்றும் அண்ணாமலை. இந்த தம்பிகள் 2 குழுக்களா கஞ்சா, போதை மாத்திரை உள்ளிட்ட பொருட்களை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 கோஷ்டிக்கு இடையில இந்த வியாபாரத்தில் பிரச்சனை இருந்ததால இந்த கோஷ்டியை எதிர்கோஷ்டி கொலை பண்ணியிருக்கலாம்னு காவல்துறை சந்தேகப்படுதாங்க. ஐயா ஸ்டாலின் போதைப் பொருளை ஒழிக்க போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கையில் கஞ்சா வியாபாரிகள் தொழில் போட்டி காரணமாக கொலை பண்ணுதாங்கன்னு சொன்னால் இந்த வியாபாரம் எம்பிட்டு ஜோராக நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த சம்பவத்தை விடுங்க, அதே தாம்பரம் பக்கம் பல்லாவரம் மீன் மார்க்கெட்டில் ஒரு கணவன் மனைவி சிக்கினாங்க. 2 பேரும் ஒடிசாக்காரங்க. பொதுவாக வடமாநிலத்துக்காரங்க தமிழ்நாட்டுக்கு எதுக்காக வருவாங்க? வேலை பார்க்க வருவாங்க, இல்லை ஏதாவது பானிபூரி பெட்ஷீட் மாதிரியான வியாபாரம் பண்ணுவாங்க. இந்த தம்பதி ஒடிசாவிலிருந்து கஞ்சாவை கொண்டாந்து பல்லாவரம் மீன் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. தமிழ்நாடு இந்த விளம்பர ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாயிட்டு வெளிநாட்டுக்காரங்க, வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்கெல்லாம் இங்கே போதைப் பொருள் விற்கிறதுக்காக ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு எதிர்கட்சி தலைவர் சொன்னது எம்பிட்டு உண்மையாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கே அசந்துராதீங்கப்பா. அடுத்து இதை விட சூப்பர் நியூஸ் ஒன்று இருக்குது, அதையும் பாருங்க. மக்கா, ஐயா ஸ்டாலின் ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னால் உடனே நடவடிக்கை எடுத்துட்டோம், அதிகாரிகளை மாற்றிட்டோம், குற்றவாளிகளை கைது பண்ணிட்டோம்னு சொல்லிடுவார். ஒருத்தர் கைது பண்ணி எதுக்கு ஜெயிலில் அடைக்கிறாங்க? திருந்தணும்னு தான். ஜெயிலுக்குள்ளே இருந்தே போதைப் பொருள் கடத்தினா என்னத்த சொல்கிறது? அலங்கார வார்த்தைகளை பேசி ஆகா ஓகோன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டாலும் போதைப் பொருள் புழக்கத்தை விளம்பர கும்பல் கட்டுப்படுத்த தவறிச்சுங்கிறது தான் உண்மை. சென்னையில் இருந்து ஒரு கும்பல் 1.47 கிலோ, கிட்டத்தட்ட 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் கிருஷ்ணகுமாரி, முகமது ரிசாலுதீன், அப்புறம் இலங்கை நாட்டை சேர்ந்தவங்கெல்லாம் கைதாயிருக்க. யாருப்பா இவங்கெல்லாம்? இவங்களோட பாஸ் யாருன்னு விசாரிச்சா பாசு புழல் ஜெயிலில் இருக்காப்புல. கிருஷ்ணகுமாருக்கு ஜெயிலில் இருந்து அவர் வீடியோ கால் பண்ணி எதை எங்கே கொடுக்கணும்னு விவரத்தை சொல்லுவார் போல தெரியுது. அட நான் சொல்லலை, விசாரணை எந்த கோணத்தில் போகுதுன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொன்னதை சொல்கிறேன். பாருங்க, ஜெயிலில் இருந்துக்கிட்டே இங்கே போதைப் பொருள் கடத்த முடியுதுன்னு சொன்னால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. குற்றவாளிகளை கைது பண்ணிட்டா மட்டும் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. எல்லாரும் சொல்கிற மாதிரி மாஸ்டர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னு சொன்னால் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. மக்கா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பார்க்குற எல்லாருக்கும் விளம்பர கும்பல் போதைப் பொருளை எவ்வளவு லட்சணமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு, கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஐயா ஸ்டாலின் பேசுகிற வசனமெல்லாம் சும்மா பேச்சு தான், செயலில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ சொல்லுங்கப்பா, போதைப் பொருள் விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? போதைப் பொருள் விவகாரத்தில் மட்டுமல்ல, பல விவகாரங்கள் அரசாங்கம் சும்மா பேசிட்டு தான் இருக்காங்க. வசனமெல்லாம் யார் தான் எழுதி கொடுக்குறாங்களோ தெரியல. நம்ம ஆவினையே எடுத்துக்கோங்களேன், எங்கே பார்த்தாலும் தட்டுப்பாடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதே சமயம் மற்ற மாநிலத்தோட பால் கம்பெனியெல்லாம் நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க, தனியார் கம்பெனிகளும் நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க. ஆவினைத்தான் இந்த அரசாங்கம் ஒழுங்காக நடத்த மாட்டேங்குது. என்னமோ இனியாவது பேச்சுக்களை கேட்டு மக்கள் மயங்காமல் இருந்தால் சரி. இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.